மனமே, நீ ஒரு செயலை செய்யும் போது உன் மனதின்படி செய்யாமல் உன் மனசாட்சியின்படி செய். உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காது. உன் இதயம் அதில் தோன்றும் நினைவுகளின்படி செய்ய தூண்டும். ஆனால் உன் மனசாட்சியோ இது சரி, இது தவறு என்று உனக்கு எடுத்துரைக்கும். சில பேர்கள் நல்லவனை போல் நடிப்பான். நீ யாருக்காக நடிக்கிறாய்? நல்ல குணங்கள் உனக்கிருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு, நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்தில் நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை மட்டுமே பாதுகாத்தார். ஏன் தேவன் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தாரை மட்டுமே பாதுகாத்தார்? ஏனென்றால் அவர்கள் மட்டுமே அந்த சமயத்தில் நீதிமான்களாக தேவர் கண்களுக்கு தெரிந்தார். ஏனென்றால் அந்த காலத்தில் நோவாவும் நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேர்கள் மட்டுமே நீதிமான்களாக இருந்தார்கள். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் மகன்கள் சாம், காம், யாபேத் அவர்களுடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர்கள் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். நோவா காலத்தில் பூமியானது சீர்கெட்டு காணப்பட்டது. தேவன் அருவருக்கத்தக்க அனைத்து தவறுகளும் நடந்தது. தேவன் அந்நாளிலே நோவாவை மட்டுமே நீதிமானாக கண்டார். தேவன் நோவாவிடம் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மனிதர்களை அழித்து போடுவேன் என்று சொன்னார். அதிலிருந்து நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பித்து கொள்ள ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று தேவன் நோவாவிடத்தில் கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட்டபடி நோவா பேழையை உண்டு பண்ணினார். நோவா அந்த ஊர் மக்களிடம் ஜலப்பிரளயம் வரப்போகிறது, எல்லாம் ஜலத்தில் மூழ்கி அழிய போகிறது என்று நோவா மக்களை எச்சரித்தார். ஆனால் மக்கள் யாரும் செவி கொடுத்து கேட்கவில்லை. அவரவர் பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு வாரம் அளவும் நோவா தேவனின் கட்டளையின்படி காட்டு மிருகங்கள் 7 ஜோடுகள், அதேபோல் நாட்டு மிருகங்கள் 7 ஜோடுகள், சுத்தமானதும் சுத்தம் அல்லாததுமாக மற்றும் பறவைகள், ஊரும் பிராணிகள் யாவற்றிற்கும் நோவாவும் நோவாவின் மகன்கள் அவர்களது மனைவிகள் எல்லாம் சேர்ந்து பேழையை தயார் செய்தார்கள். அவர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவும் ஒரு வாரம் அளவும் தயார் செய்தார்கள். தேவன் கட்டளையிட்டபடி ஒரு நாள் பெரும் வெள்ளம் வந்தது. அது 40 நாள் விடாமல் பெருமழையாக பெய்தது. அதன் முன்னே தேவன் நோவா குடும்பத்தில் உள்ள 8 பேர்களை தேவன் பேழைக்குள் போக வைத்து வெளியே தேவன் கதவை அடைத்தார். 40 நாள் விடாமல் பெய்த மழையில் எல்லாம் மூழ்கி அழிந்து போயிற்று. ஆனால் பேழைக்குள் இருந்த 8 பேர்கள் மட்டுமே தேவனால் காக்கப்பட்டார்கள். மீண்டும் தேவன் அந்த 8 பேர்களை வைத்து தேவன் உலகத்தை அவர்களது மூலமாக பலுகி பெருக பண்ணினார்.